السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுமை நாளின் தன்மைகள் குறித்து நாம் தொடர்ந்து பல செய்திகளை கேட்டு வருகின்றோம். மனிதன் தான் மறுமையில் சந்திக்க இருக்கிற சொர்க்கம் நரகம் தொடர்பான செய்திகளை நேற்றும் முந்தைய தினமும் நாம் கேட்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. قال النبي صلى الله عليه وسلم لا يدخل أحد الجنة. எந்த மனிதனும் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். இல்லா உரிய மக்அதஹு மினன் நார். அவனுக்கென்று முன்னரே முடிவு செய்யப்பட்ட நரகத்தினுடைய இருப்பிடம் காட்டப்படாமல் எந்த மனிதனும் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். லவ் அஸாஅ லயஸ்தாத ஷுக்ரன் லவ் அஸாஅ லயஸ்தாத ஷுக்ரன் வலா யதுகுலுன் நார அஹதுன் இல்லா உரிய மக்அதஹு மினல் ஜன்னா லவ் அஹ்ஸன லியகூன அலைஹி ஹஸரத்தன். அதாவது எந்த மனிதனுக்கும் நரகம் காட்டப்படாமல் சொர்க்கம் அவன் செல்ல மாட்டான். ஏனென்றால் லவ் அஸாஅ அவன் தீங்கிழைக்க வேண்டும் என்று விரும்பினால், அவன் தவறு செய்ய வேண்டும் என்று விரும்பினால், பாவம் புரிய வேண்டும் என்று விரும்பினால் அவன் எங்கு சென்றிருப்பான்? இந்த நரகத்திற்குள் தான் என்று சென்றிருப்பான். அவன் பாவம் செய்யாத காரணத்தினால் அவன் சொர்க்கத்துக்கு என்ன செய்கிறான்? போகிறான். அப்போ நீ போக வேண்டிய இடமாக இது இருந்துச்சு. நீ பாவம் செஞ்சிருந்தால் இதுக்கு தான் நீ போயிருப்ப. ஆனால் என்ன, நீ அதிலிருந்து தப்பிச்சிட்ட, இப்போ நீ சொர்க்கத்துக்கு போகிற என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்குள் அனுப்புவதற்கு முன்னர் நரகத்தை காண்பித்துத்தான் சொர்க்கத்திற்குள் என்ன செய்வான்? அனுப்புவான். ஏன் இதை எவ்வாறு செய்ய வேண்டும்? நம் நேற்றைய உரையில் நாம் சொன்னதுதான், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன். சிரமத்துடன் தான் இன்பம் இருக்கிறது. கஷ்டப்பட்டால் தான் இன்பத்தை அடைய முடியும், அனுபவிக்க முடியும். அப்போ தான் அது இன்பமாக தெரியும். சிரமமே இல்லாமல் இருந்தால் எந்த இன்பத்தையும் என்ன செய்ய முடியாது, ருசித்து அதை அனுபவிக்க முடியாது. ஆதலால் தான் இவ்வளோ மோசமான ஒரு இடத்திற்காக நாம் போக வேண்டி இருந்தது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். நாம் தவறிழைக்காமல் ஏதோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொர்க்கத்துக்கு வந்து விட்டோம் என்று அதனுடைய மகத்துவத்தை அவன் சொர்க்கத்திற்குள் போனதற்கு பிறகு அவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னால பார்த்துக்க, நீ போக வேண்டிய இடமாக இருந்துச்சு. லவ் அஸாஅ, நீ தவறிழைத்திருந்தால் இந்த நரகத்துக்குத்தான் நீ போக வேண்டி இருந்தது. ஆனால் இப்போ நீ என்ன செய்கிற? அங்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகின்றாய். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னாங்க, லி யஸ்தாத ஷுக்ரன். இன்னும் அதிகம் அதிகம் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக போய் அங்கே போய் உட்கார்ந்த பிறகு அல்லாஹ் உனக்கே அனைத்து போலும். என்ன நீ என்ன அது மாதிரி அதிலிருந்து என்னை மீட்டவில்லை என்றால், அதிலிருந்து என்னை நீ காப்பாற்றவில்லை என்றால் நான் அங்கே தான் போய் வெந்து செத்திருப்பேன். இல்லை, உனக்கே அனைத்து போலும் என்று அல்லாஹ் தன் மீது பொரிந்த அந்த அருளை திரும்ப திரும்ப அவன் நினைத்து கொண்டு அவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீ போக வேண்டிய இடமா இருந்த நரகத்தை நீ இப்போ போகலை, நீ இப்போ சொர்க்கத்துக்கு போகிற என்று அல்லாஹ் என்ன செய்வான்? அனுப்பி வைப்பான். அதே மாதிரி வலா யதுகுலுன் நார அஹதுன் இல்லா உரியஹு மக்அதஹு மினல் ஜன்னா. எந்த மனிதனும் நரகத்துக்கு போக மாட்டான். அவன் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய இருந்த அந்த இடத்தை அவனுக்கு காட்டப்படாமல் அவன் நரகத்துக்கு போக மாட்டான். நேர உல்டா மாற்றி தலைகீழாக ஒரு நரகத்துக்கு போறான்னு வைங்க, அவன் லவ் அஹ்ஸன, அவன் நல்லது செய்திருந்தால் எங்கே தான் போயிருப்பான்? சொர்க்கத்துக்கு போயிருப்பான். இந்த உலகத்தில் வாழும்போது
நன்மை செய்திருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருப்பான். நீ நன்மை செய்யலை, நீ போக வேண்டிய இடம் பார்த்தியா, சொர்க்கம் எப்படி இருக்கு பார்த்தியா, எவ்வளோ குளுமையாக இருக்குது பார்த்தியா, எவ்வளோ வாய்ப்பு வசதிகள் இருக்குது பார்த்தியா, உன்னோட உணவுங்களை எங்கே இருக்கான்னு நீ பார்த்தியா, நீ தேவையில்லாமல் போய் என்ன எமனுக்கு வந்தாலும் சாப்பாடு உணவுலாம் சொல்லி வரைமுறை இல்லாமல் மார்க்கத்தில் பெயரை வைத்துக்கொண்டு, முஸ்லீம்ங்கிற பெயரை வைத்துக்கொண்டு வரைமுறை இல்லாமல் என்ன அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளையாடக்கூடிய அளவுக்கு நீ இருந்ததுனால நீ போக வேண்டிய இடம் வேறையா மாறிடுச்சு. நீ இங்கே தான் போக வேண்டி இருந்துச்சு, இப்போ நீ இங்கே போயிட்ட என்று அல்லாஹ் என்ன செய்வான், நாளைக்கு சொல்லித்தான் நரகத்துக்கு அனுப்புவான். லவ் அஹ்ஸன, நீ நல்லது செய்திருந்தால் சொர்க்கம் தான் போயிருப்ப, ஆனால் நீ செய்யலை, அதனால நீ இப்போ நரகத்துக்கு தான் போற. போக வேண்டிய இடமா சொர்க்கம் இருந்துச்சு, அதை ஒருக்க பார்த்துக்க. நீ யகூன அலைஹி ஹஸரத்தன், அப்பதான் அதை பார்த்துட்டு நரகத்துக்கு போகும்போது தான், சொர்க்கத்தை பார்த்துட்டு நரகத்துக்கு போகும்போது தான், ஐயோ நம்ம இதை விட்டுட்டோமே, தப்ப விட்டுட்டோமே, ஐயோ எனக்கு வந்த கேடு, நானே என் தலையில் மண்ணவாரி போட்டுட்டேனே என்று அவன் கை சேதப்படுவான். கை சேதப்பட்டா தான் அந்த வருத்தம் வலி என்ன செய்யும் அவனுக்கு, அப்போதான் புரியும். ஆஹா, உலகத்தில் இந்த மாதிரி காட்டு கத்துனாங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னாங்க, நாம சாம காலை கட்டிட்டு போய்கிட்டே இருந்தேன், உலக வாழ்க்கை தான் எனக்கு சொகுசு, பதவி பட்டம் தான் எனக்கு பெருசு என்ற கோணத்தில் நான் போய்கிட்டே இருந்தேன். ஐயையோ நான் அதை தவற விட்டேனே, இப்படி இருந்திருக்கலாமா அப்படி இருந்திருக்கலாமே என்று அங்கு போய் அவன் புலம்புவான். அப்படி புலம்பணுங்கிறதுக்காக வேண்டிதான் அங்கு போய் இப்படி புலம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நீ போகக்கூடிய இடமாக இருந்தது சொர்க்கம், இப்ப நீ போகக்கூடிய இடம் நரகம், போய்க்கோ என்று அல்லாஹ் ஒவ்வொருவருக்குமே தலைகீழாக அவன் போக வேண்டிய இடமாக இருந்தது எது, இப்போ போகக்கூடிய இடம் எது என்பதை காட்டித்தான் அல்லாஹ் என்ன செய்வான், இதை தீர்மானிப்பான், முடிவு செய்வான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது புகாரியில் 6569 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதை போன்று இன்னொரு ஹதீஸ் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி வன்னார் மிஸ்லு தாலிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொர்க்கம் வேற எங்கேயும் இல்லை, ரொம்ப தொலைவில் இல்லை, கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இல்லை. சொர்க்கம் மின் ஷிராக்கி நஅலிஹி, அந்த ஒவ்வொரு மனிதனுடைய செருப்பு வாரை இருக்கா இல்லையா, செருப்புக்கு ஒரு வார், ஒரு பிடிமானம் இருக்கும், அந்த செருப்பு வாரை விட மிக நெருக்கமாக இருக்கிறது, மிக அருகில் இருக்கிறது, பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப தூரத்தில் இல்லை. நாம் செய்யக்கூடிய செயல்களால் சடக்குன்னு என்ன செய்வோம், அதில் உள்ள போயிடுவோம். நம்ம நல்லது செய்யிட்டே இருந்தோம் வைங்க, நம்ம அங்கே போய் சேர்ந்தோம். அப்போ மிக எளிதாகத்தான் அது இருக்கிறது, மிக அருகில் தான் இருக்கிறது, ரொம்ப தூரத்தில் இல்லை, எண்ணி பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போன்று வன்னார் மிஸ்லு தாலிக், நரகம் அதே போன்றுதான். அது என்ன, உன்னுடைய செருப்பு வாரை விட மிக அருகில் தான் இருக்கிறது. கரணந்த மரணம் சொல்ல பாருங்க, ஒரு மனிதன் என்ன இதான் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாட்ட ஒவ்வொரு நேரமும் பேசுவாங்க, பிரார்த்தனை செய்வாங்க, தவறாம செய்யப்படும் பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக்க. உள்ளங்களை புரட்டுபவனே, என் உள்ளத்தை, சப்பித் கல்பி அலா தீனிக்க, என் உள்ளத்தை உன் மார்க்கத்தில் உறுதியாக்கு, மார்க்கத்திலே இருக்கணும். உள்ளங்களை புரட்டுபவனே, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்தி. உள்ளங்களை மாற்றுபவனே, என் உள்ளத்தை உனக்கு கட்டுப்படுவதில் என்ன செய், மாற்றி வை, உனக்கு கட்டுப்பட வேண்டும், உன் மார்க்கத்திலே பிடிவாதமாக நான் இருக்க வேண்டும். ஏன்னா உள்ளம் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் 2 விரல் இருக்கான்னு கேட்காதீங்க, இருக்குது. அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, முகம் இருக்குது, கை இருந்தால் விரல் என்ன செய்யும், அல்லாஹ்வுக்கு இருக்கும் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அல்லாஹ்வுடைய பண்புகள் குறித்த நம்பிக்கை. அப்பா 2 விரல்களுக்கு இடையில் மொத்த மனித சமூகத்தினுடைய உள்ளத்தை அல்லாஹ் சிறக்க வைத்திருக்கிறார். ஒரு வினாடி கண்ணை பொத்தி திறப்பதற்குள் இப்படி பரட்டிடும். அப்போ அந்த மாதிரி புரண்டு விட்டால் என்ன, நரகத்துக்கு போயிடுவான். அந்த மாதிரி புரண்டு விட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நாம கேட்டிருக்கிறோம். ஒரு மனிதன்
நல்லதே செய்கிறான், ஆனால் கடைசியில் அவன் என்ன நரகத்துக்குரியவனாக இருக்கிறான். ஒரு மனிதன் கெட்டதே செய்கிறான், கடைசியில் அவன் சொர்க்கத்துக்குரியவனாக என்ன செய்கிறான், மாறிவிடுகிறான். காலையில் மூமினாக இருக்கிறான், மாலையில் காஃபிராக இருக்கிறான். மாலையில் மூமினாக இருக்கிறான், காலையில் காஃபிராக இருக்கிறான். இது எப்படி? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காலையில் மூமினாக இருக்கிறவன் மாலையில் எப்படி காஃபிராக முடியும்? மழை பொழிகிறது, மழை பொழிகிறது. மழை பொழிகிறது என்றால் அதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். என்ன? வெப்பச்சலனம், வெப்ப காற்று, அது அப்படி என்ன ஆவியாக போய் அது மேக கூட்டங்களாக திரண்டு எங்கு மழை பொழிய வேண்டும் என்று அல்லாஹ் மலக்களுக்கு உத்தரவிடுகிறானோ அங்கு அந்த மேக கூட்டங்களை மலக்கள் இழுத்து சென்று அந்த இடத்துல என்ன செய்றாங்க, மழையை பொழிய வைக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், ஓ இந்த ராகு இந்த கேது இந்த பக்கம் வந்ததுனால என்ன, அவன் சரவணன் சொல்லிட்டான் இன்னைக்கு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி அதன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அவன் காஃபிராகி விடுகிறான். முத்திர்னா பினௌஇன் கதா கதா, இந்த நட்சத்திரம் இங்கு வந்ததால் நாங்கள் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொல்வதன் மூலம் காஃபிராகி விட. பகலெல்லாம் என்ன முஸ்லீமாக இருந்தவன், பகலெல்லாம் மூமினாக இருந்தவன், மாலையில் பொழிந்த அந்த மழையை பார்த்து இந்த ஒரு வார்த்தை அவனை தடுமாற செய்து அவனை காப்பிருக்கிற நிலைக்கு தள்ளி விடுகிறது. இப்ப சொல்லுங்க, ஒரு மனிதன் அவனுக்கு சொர்க்கமும் நரகம் எங்க இருக்குது? பக்கத்துல. செருப்பினுடைய வாரை விடவும் மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவது மிக மிக யதார்த்தமான ஒன்று என்பதை நாம் இந்த செய்தியில் நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இது திருமதியில் 2526வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹாஜத்தில் ஜன்னத்து வன் நார், சொர்க்கமும் நரகமும் ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு வாத பிரதிவாதங்கள் செய்து கொள்வார்கள். அது எப்படி? சொர்க்கம் பேசவா செய்யும், நரகம் பேசவா? நம்ம நாவை பேசும்போது, நம்ம கையை நாளைக்கு டப் டப் டப்னு பேசும்போது அது பேசாதான்? அல்லாஹ் அதை பேச வைப்பான். அல்லாஹ்வுடைய வல்லமையோடு அதை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எதையும் அல்லாஹ் என்ன செய்வான், பேச வச்சிருவான். என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே மரம் என்ன செய்து, மரத்தடி பேசியதா இல்லையா? மஸ்ஜித் நபவியில் மிம்பர் கட்டுறதுக்கு முன்னால ஒரு மரத்தடியில தான் என்ன, கசாப்படியில் ஒரு மரத்தூரை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, கறியை வெட்டுவாங்க. இது மாதிரி ஒரு உயரத்துக்கு ஒரு மரத்தூணை ஒரு தடியை வச்சு என்ன செய்வாங்க, அதன் மீது நின்று தான் நபி அவங்க என்ன செய்வாங்க, பிரசங்கம் செய்வாங்க, ஜும்மா பிரசங்கம் செய்வாங்க. அப்போ மஸ்ஜித் நபவியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டிய அந்த பள்ளிவாசல்ல அந்த மரத்தடிக்கு பதிலாக ஒரு மிம்பர் என்ன செய்கிறாங்க, படியை 3 ஸ்டெப்புள்ள ஒரு படி என்ன செய்கிறாங்க, கட்டிடுறாங்க. அப்போ மரத்தடிக்கு வேலை இல்லாமல் போச்சு, மரத்தடி அப்படி என்ன ஒரு மாதிரி அதிர ஆரம்பித்தது, மரத்தடி அதிர ஆரம்பித்தது. என்னடா அதிர்த என்று நபி அவர்கள் அந்த மரத்தடியை கட்டி அணைக்கிற போது அந்த அதிர்வு நின்றது. என்னன்னு பார்த்தா, இத்தனை காலம் என் முதுகில் ஏறி நீங்கள் என்ன மக்களுக்கு உரை நிகழ்த்தினீர்கள், இப்போ என்ன விட்டீங்களே அப்படின்னு அந்த மரத்தடி நபியிடத்தில் பேசியது. அப்போ எதையும் அல்லாஹ் என்ன செய்வான், பேச வைப்பான் என்பதற்கு இதெல்லாம் என்ன சான்றுகள். அதனால சொர்க்கம் நரகமும் வாத பிரதிவாதம் செய்யறதுங்கிறது என்னமோ நடக்கக்கூடாத ஒன்று நடந்துக்குது, இது நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நிச்சயமா அது என்ன செய்யும், வாத பிரதிவாதம் என்ன செய்யும். என்ன வாதம், என்ன பிரதிவாதம்? இப்போ காலத்தின் நார் ஊசிர்த்து பில் முத்தகப்பிரீன் வல் முத்தஜப்பிரீன், நரகம் சொல்லும். நரகத்துடைய வாதம் என்ன? நான் மிகப்பெரிய ஜாம்பவான்களால் மிகப்பெரிய அடக்கி ஆளக்கூடிய சர்வாதிகாரிகளால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய பட்டியலில் ஃபுல்லா மோடி மஸ்தானும் பெஞ்சமின் நேதன்யாகு மாதிரியான ஆட்கள் தான் என்ன இங்கே எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. வரிசையில் ஃபுல்லா பார்த்தா நட்டா இருக்கிறான், அமித்ஷா இருக்கிறான், பெஞ்சமின் நேதன்யாகு, இப்படி ஜோ பைடனு, இப்படி ட்ரம்முன்னு என்ன எல்லாரும் வரிசை கட்டி என்ன செய்றாங்க, எல்லாம் ஜாம்பவான்கள் தான். ஜாம்பவான்கள் சொன்ன மக்கள்கிட்ட ஒரு மரியாதை வருது. மோடினோன்னு அப்பா மோடிக்கு எதிராக பேசக்கூடாது, எதிராக பேச சுட்டு தள்ளிடுவோம் என்கிற அளவுக்கு என்ன ஒரு பிரம்மாண்டத்தை மக்கள்கிட்ட என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஜாம்பவான்கள் என்ன நரகத்தில் வரிசை கட்டி என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. பெருமை அடிக்கக்கூடியவர்களும்
அடக்கி ஆளக்கூடியவர்களும் ஜப்பீரீன் ஜப்பார்களும் தான் என்ன என்னிடத்தில் என்ன செய்வாங்க வந்து நிற்பார்கள். இது நரகத்தினுடைய வாதம். பிரதிவாதம், சொர்க்கத்தினுடைய பிரதிவாதம். காலத்தில் ஜன்னத்து மாலி லா எதுகுல்லி இல்லா வாஃபா உன்னாஸ் வா சக்கத்துஹும். எனக்கு என்ன செய்யறது, ஏண்ட வந்திருக்க ஆட்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாத பஞ்சப்பராரிகளும் ஏழை வாழைகள் தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஏண்ட வந்திருக்கிறாங்க. ஏண்ட வந்தவங்கலாம் யாரு? ஏழை வாஃபா உன்னாஸ், மக்களில் ரொம்ப பலகீனமானவர்கள், குடிக்க கஞ்சி இல்லாதவங்க, பஞ்சப்பராரிகள் தான் ஏண்ட வந்திருக்காங்க. நரகம் என்ன செய்யும்? பிரதிவாதத்தை என்ன செய்ய எடுத்து வைக்கும். அல்லாஹ் தபாரக வ தஆலா, அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இது என்னமோ ஒருக்க வாதம் வச்சதோடனே அடுத்த பிரதிவாதத்தோட உபகாரம் முடிஞ்சுதுங்கிறல்ல, மாறி மாறி அவளுக்குள்ள என்ன சண்டையும் சச்சரவும் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு தீர்ப்பு சொல்வான். அல்லாஹ் ஒரு தீர்ப்பு சொல்வான். என்ன சொல்வான்? சொர்க்கத்துக்கு சொல்வான், அந்த ரஹ்மதி அர்ஹமு பிக மன் அஷா மின் இபாதி. நீ என்னுடைய அருள், சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீ என்னுடைய அருள், அர்ஹமு பிகி மன் அஷாவு, நான் நாடியவருக்கு உன்னை கொண்டு அருள் செய்வேன், நான் நாடியவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன். உன்னை கொண்டு அருள் செய்வேன் என்ன அர்த்தம்? நாடியவருக்கு சொர்க்கத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு சொல்லுவான். காலல் இன்னார், நரகத்துக்கு சொல்லுவான், இன்னமா அந்தி அதாபி, நீ என்னுடைய வேதனை, நீ என்னுடைய தண்டனைக்கு உரியது, நீ வாதிபுபிக்கி மன் அஷா மின் இபாதி, என் அடியார்களில் யாரை நினைக்கிறேனோ அவனை உன் மூலமாக நான் தண்டிப்பேன், உன் மூலமாக நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். வலி குல்லி வாஹிதத்தி மின்ஹுமா மில்ஹா, உங்க ரெண்டு பேரையும் நிரப்புவது என்னுடைய பொறுப்பு. உங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்தையும் நான் ஆளை வச்சு நிரப்பிடுவேன், நரகத்தையும் ஆளை வச்சு என்ன செய்வேன்? நிரப்பிடுவேன். இது என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் என்ன செய்வான்? ரெண்டுக்குமே என்ன செய்வான்? பதில் சொல்லுவான். அப்படி சொல்லும்போது அம்மன்னார் ஃபலா தம்தலிஉ ஹத்தா யல்அ ரிஜ்லஹு, நரகம் எப்படி நிரம்பும்? சொர்க்கமாவது ஆளுங்க ஃபுல்லாக உள்ள போயாச்சுன்னு வைங்க, இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போகலாம் என்று என்ன செய்யலாம் சொன்னேன். எல்லாருமே அவங்க வசதிக்கு பெரிய பெரிய பெட்டு, பெரிய பெரிய நாற்காலி, சாய்மானம், டீபா, அது இதுன்னு சொல்லி என்ன குடியில் என்னென்ன வசதிகள் 3 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் 10 ஸ்டாரில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அந்த மாதிரியான வசதிகளை எல்லாம் செய்தால் அப்போ அங்கே இருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் போயிடும். நெருக்கடி என்ன செய்ய வர ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே நிரம்புது, சொர்க்கம் நிரம்புதுன்னு சொன்னால் அதில் ஒரு பொருள் இருக்கு. நரகம் எப்படி நிரம்பும்? போகிற ஆள்கையெல்லாம் ஒரு வினாடியில் பூசிக்கிருமே. நரகம் பெரிய அளவுக்கு நெருப்பு எரியுதுன்னு வைங்க, நாம் பெரிய மூட்டை கணக்கில், லாரி கணக்கில், கண்டெய்னர் கணக்கில் நம்ம பொருள் வைத்திருந்தாலும் அதை நெருப்பில் போட்டால் எல்லாமே என்ன ஒன்றும் இல்லாமல் உருகி சாம்பலாய் போய்விடும். அப்போ நரகம் நிரம்புறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நரகம் நிரம்புறதுக்கு வாய்ப்பே இல்லையே என்கிற ஒரு கேள்வி வருகிறது. நரகம் இதை என்ன சொல்லும்? நான் தான் யாரை அனுப்புனா நான் தான் ஒரு வினாடியில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நரகம் சொல்கிற போது ஹத்தா யலஅ ரிஜ்லஹு, அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய காலை நரகத்தை கொண்டு வைப்பான். தன்னுடைய காலை நரகத்தை கொண்டு வைப்பான். அல்லாஹ்வுக்கு கால் இருக்கிறது என்று ஹதீஸ்ல வருது. தன்னுடைய காலை நரகத்தில் கொண்டு போய் வைப்பான். தக்கூலு, நரகம் சொல்லும், கத்துன் கத்து, போதும் போதும் போதும், வைக்காத 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 வைக்காத, ஏன் ஃபுல்லாகிடுச்சு, இன்னும் சாப்பிட முடியாது. நோம்பு திறந்த உடனே ஒரு போடுறா கஞ்சி, அதுக்கப்புறம் வேர்த்தம்பழம், அப்புறம் வடை, அப்புறம் பஜ்ஜி, அப்புறம் தண்ணி, அப்புறம் சாயா, இடியப்பம், புரோட்டா, இதுக்கு மேலே இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எங்கே கடைசி என்ன வெடிச்சிரும் வயிறு. போதும் 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 அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன் காலை நரகத்தில் வைக்கிற போது போதும் போதும் என்று நரகம் என்ன செய்யும்? சொல்லும். சொல்லிவிட்டு ஃபஹுனாலிக தம்தலிஉ தம்தலிஉ வ யுஸ்வா பஅதுஹா இலா பஅதின், அந்த நேரத்தில் தான் நரகம் என்ன செய்யும்? நிரம்பும். அது வரைக்கும் என்ன உள்ள போறது எல்லாமே வெந்து சாம்பலாய் போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் காலை வைக்கிற வரை எல்லாம் வெந்து போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் காலை வைத்ததும் அது நிரம்பி விடும். அப்படி வைக்கிற போது யுஸ்வா பஅதுஹா இலா பஅதின், ஒருவருக்கு மேல ஒருவர் என்ன செய்வாங்க? முட்டி மோதி என்ன செய்வாங்க? அதுல போய் விழுவார்கள். அப்ப என்ன செய்யும்? உள்ள விழுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு நிரம்பி போய் இருக்கும் நரகம். வலா யظلمுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல மின் خلقி அஹதன், தன் அடியார்களில் யாருக்கும் எந்த அநியாயமும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். அநியாயத்துக்கு சொர்க்கத்துக்கு போறவங்களே தான் சேர்த்து நரகத்தை நிரப்பணுங்கிறதுக்காக அங்கிருந்து கோடிக்கணக்கான பேரை தூக்கி இன்னொரு போடவா செய்வான்? போடவலாம் மாட்டான்.
அது இங்கேயே இவங்க இருக்கணுங்கிறவங்கள இங்க இருந்து அள்ளி கொண்டு அங்கொண்டு போடுவாங்க, அந்த பேச்சே இல்லை. யாருக்கு எது என்று எல்லாம் முடிவு செய்தானோ அங்கே என்ன செய்வாங்க, யாரும் அநீதி இழைக்கப்படாமல் அங்கங்கே என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அம்மல் ஜன்னது இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுன்ஷிஉ லஹா ஹல்கன். அப்போ சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அங்கே குறைய ஆளுக்கு தானே இருப்பாங்க, எல்லாம் பஞ்சப்பராரிகளும் பரதேசிகளும் இல்லை, இல்லாதவங்க இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ என்ன செய்யும், நரகம் சொர்க்கத்தை அதாவது நரகமாவது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும்ங்கிற நிலையில இருந்துச்சு. சொர்க்கத்தை பொறுத்தளவில் இங்கே யாருமே வரலையே, எல்லாம் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிற போது அல்லாஹ் என்ன செய்வான், புதிதான படைப்புகளை அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்காக வேண்டி படைப்பான். புதிதான மக்களை அல்லாஹ் படைத்து என்ன, சரி போ நீங்கள் போய் சொர்க்கத்தை போய் இருந்து சொர்க்கத்தை ஃபுல் பண்ணுங்க, சொர்க்கத்தை ஃபுல் பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியில 4850, முஸ்லீம்ல 2846 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ்